ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் இன்றைக்கி சரளி வரிசைகள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரளி வரிசை அப்படிங்கிற நேம் எப்படி வந்தது அப்படின்னா, ஸ்வரம் ப்ளஸ் ஆவலி. ஸ்வரம்னா ஸ்வரம் தான் தெரியும், சரிகமா பதனேசா, அதுதான் ஸ்வரம். ஆவலி அப்படின்னா வரிசை. இந்த ஸ்வரங்களை நம்ம வரிசைப்படுத்தி பாடுறதுனால தான் இதுக்கு ஸ்வராவளி வரிசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அதை மருவி தான் சரளி வரிசை அப்படின்னு வந்துருச்சு. கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு இந்த மியூசிக் சொல்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக், அதாவது கர்நாடக இசை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கர்நாடக இசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, கர்நாடகன்னா நம்ம பழைய காலத்து புக்கிலலாம், நம்ம தமிழ் புக்கிலலாம் நம்ம பார்த்தோம்னா கர்நாடக போர் அப்படின்னா நம்ம பார்ப்போம். அப்போ கர்நாடகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பழமையான அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அந்த பழமையான இசைக்கு தான் கர்நாடக இசை அப்படின்ற ஒரு பேர் வந்தது. அடியன் எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, பஞ்சாபகேஷ் ஐயர்து, இவரோட புக்கை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம சரளி வரிசைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பாடணும் அப்படின்னா, சா பா சா பா சா, இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த சரளி வரிசைகள் எந்த ராகத்தில் பாடியிருக்காங்க அப்படின்னா, மாயா மாளவ கௌளை அப்படிங்கிற ராகத்தில் சரளி வரிசைகள் பாடியிருக்காங்க. ஏன்னா ராகங்கள் நிறைய ராகங்கள் இருக்குது. நிறைய ராகத்தில் இந்த சரளி வரிசைகளை பாடலாம். ஆனால் இப்போ முதல்ல நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது எந்த ராகத்தில் நம்ம பாடுறோம் அப்படின்னா, மாயா மாளவ கௌளை ராகத்தில் தான் பாடுறோம். அடுத்து பாட்டுனாவே தாளம் இருக்கணும். அந்த தாளம் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி தாளங்களும் நிறைய தாளங்கள் இருக்குது. அப்போ அந்த தாளங்கள் என்ன தாளம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆதி தாளம் யூஸ் பண்ணுறோம். தாளம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4. திரும்பியே சொல்கிறேன். 1 2 3 4. ஆக்சுவலி ஆதி தாளம் 8 பீட்ஸ் இருக்குது. ஆனால் நான் இங்கே 4 பீட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போடும் போது ஆதி தாளம் எப்படி போடணும்னு தெரியாது இல்லையா, அதனால் நான் ஃபஸ்ட்டு கவுண்டிங் மட்டும் போடுறேன். கவுண்டிங் எதை சொல்கிறோம் நம்ம, 1 2 3 4. நம்ம சங்கீதத்தை பொறுத்தவரையும் லிட்டில் ஃபிங்கர்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஒரு தட்டு வச்சுட்டு ஆஃப்டர் லிட்டில் ஃபிங்கர்லேருந்து தான் ஆரம்பிப்போம். இங்கேருந்து இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், 1 2 3 4. இந்த 4 கவுண்டிங் முடிச்சிட்ட வாட்டி அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். 5 6 7 8. முதல்ல என்ன பார்த்தோம், 1 2 3 4 பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்குறோம், 5 6 7 8 பார்க்கணும். அப்போ மொத்த 8 பீட்ஸை இன்னொரு வாட்டி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இன்னும் 1 டைம் போடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆதி தாளம்ங்கிறது என்ன, 8 பீட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த பாட்டை எந்த ராகத்தில் பாட போகிறோம்னு சொன்னேன் நான், மாயா மாளவ கௌளை ராகத்தில் நம்ம பாட போகிறோம். சரியா? நம்ம இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்கும் போது அடியேன் என்ன சொல்லி ஆரம்பித்தேன், சாப்பாசா சொல்லி ஆரம்பித்தேன். எதனால் நம்ம சாப்பாசா சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ராம் ராம் கேஷ்வாய நமக.